فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه ذلك وذلك أضعف الإيمان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து இதன் அடிப்படையிலே தீமைகளை தடுப்போம் என்ற தலைப்பாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளைப் போலவே நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய செயல்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமி சோதனைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கின்றது. சோதனைக்கு உட்படுத்தப்படாத மனிதனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோணத்தில் சோதிக்கப்படுகின்றான். சரியான அணுகுமுறைகளும் சரியான வழிகாட்டுதலும் இல்லாத சந்தர்ப்பங்களிலே அந்த சோதனையில் மனிதன் வழி தவறி போய் விடுவது உண்டு. இது ஈமான் கொண்ட மக்களுக்கே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால், ஈமான் கொள்ளாமல் மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், இனி ஒரு தூதர் வரப்போவது இல்லை. இனி ஒரு தூதர் வருவாங்க என்று கேட்டால், கடந்த காலங்களில் எத்தனையோ தூதர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தூதர்களாக இருந்தார்கள், குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தூதர்களாக இருந்தார்கள். ஒரு சில தூதர்கள் மட்டும்தான் அகில உலகத்திற்கும் தூதர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே இனி ஒரு தூதர் வர மாட்டார் என்று திருக்குர்ஆனை அல்லாஹ் மிக தெளிவாக கூறிவிட்டான் என்று சொன்னால், இந்த திருக்குர்ஆனை வைத்துக் கொண்டு, இந்த போதனைகளை வைத்துக் கொண்டு நாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டும்தான் நன்மை தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மில் இருக்குமே ஆனால் அது முற்றிலும் தவறானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான் ஓதிய இந்த வசனத்திலே 3வது அத்தியாயத்தில் 104வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து தீமையிலிருந்து அவர்களை தடுத்து நன்மைகளை அவர்களுக்கு ஏவக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு யார் இருக்கின்றார்களோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு தேர்வு என்று சொன்னால் வெற்றி பெறக்கூடிய அந்த தகுதியை தீர்மானித்திருப்பார்கள். இத்தனை சதவீதம் மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள், இத்தனை சதவீதம் இருந்தால் நீங்கள் இந்த அளவு தகுதி பெறுவீர்கள் என்று சொல்லுவது போல், இந்த உலக வாழ்க்கையிலே நன்மை தீமையை அறிந்து கொண்ட முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹு தாலா ஒரு எல்லையை தீர்மானிக்க, இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சா நீங்க வெற்றியாளர்களாக ஆகலாம். அப்ப வெற்றியாளர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தெரிந்த நன்மையை, நாம் அறிந்த நன்மையை பிறருக்கு நாம் கண்டிப்பாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எது தீமை என்று விளங்கி வைத்திருக்கின்றோமோ அதை யார் செய்தாலும் அதை தடுப்பதற்கு ஒரு முஸ்லிம் முன் வர வேண்டும். அதை எப்படி தடுப்பது என்று சொல்லும் பொழுதுதான் இந்த ஹதீஸ்ல அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. இந்த ஹதீஸுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை நம்ம பின்னால பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி, ஒரு தீமையை நீங்கள் கண்டால் கையால் தடுங்கள். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு தீமை என்று தெரிந்தால் அதை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், நாம நமக்கு ஒரு தூதர் வந்தார், நமக்கு ஒரு வேதம் கிடைத்து விட்டது, நமக்கு நன்மை தீமை எது என்று அறிந்து விட்டது, இதை வைத்து நாம நம்ம பொழப்ப பார்த்துக்கிட்டு போவோம். இன்னொரு தூதர் வருவார், அவர் என்ன செய்வார், இந்த விடுபட்ட மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுவார் என்று இருந்தால் நாம செய்வது சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உண்மையில அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள், நீங்கள் என் புறத்தில் இருந்து செவியேற்றது ஒரு சொல்லாக இருந்தாலும் பல்லிகு அன்னி வலவாயா,
அதுதான் சொன்னாங்க. என் புறத்திலிருந்து நீங்கள் செவியேற்றுவது ஒரு சொல்லாக இருக்கின்றது, ஒரு வார்த்தையாக இருக்கின்றது, ஒரே ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை நீங்கள் பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றுதான் முஸ்லிம்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களிடத்திலே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இது. அதை சஹாபாக்கள் சரியான முறையில நிறைவேற்றிய காரணத்தினாலதான் இன்று பல நாடுகளிலும் பல முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இன்று நாம நினைப்பது போல நமக்கு என்ன, நாம உண்டு, நம்மளுடைய தொழில் உண்டு, நம்முடைய மனைவி மக்கள் உண்டு என்று நாம் இருப்போமே ஆனால், அவர்கள் இருந்திருப்பார்களே ஆனால், இன்று நாம் இவ்வாறு பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பே இருக்காது. ஏன் என்று கேட்டால், அந்த இஸ்லாம் அந்த அரபு நாட்டுக்குள்ளாரே என்ன இருக்கும், சுருங்கி போயிருக்கும். ஆனா அப்படி சுருங்கல. அல்லாஹ் அதை நாடல. அல்லாஹ் என்ன நாடுகின்றான்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த மார்க்கம் போய் சேர வேண்டும். ஏன் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், இதுதான் நேரான வழி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் வருகின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மார்க்கத்தை அழித்து விடுவதற்கு பல எதிரிகள் வருகின்றார்கள். அவர்கள் அவருடைய சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்கின்றான். ஆகவே இறுதியாக என்ன செய்கின்றது? இஸ்லாம் மேலோங்குகின்றது. இன்னைக்கு உலகத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஏதேனும் ஒரு பள்ளியை போட்டு இந்த சமுதாயத்தை அவர்கள் ஒரு குற்றவாளிகளாக அவர்களை கொண்டு போய் கூண்டில் நிறுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இறுதியில் என்ன ஆயிடும்? அது தோந்து போயிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாதாரணமா ஒரு கொரோனா வந்துச்சு. இது ஒரு நோய் என்பது எல்லாருக்கும் தெரியும். எந்த மருத்துவர்களும் அதை தவறு என்று அதை சொல்லவில்லை. அதற்கான நியாயத்தை சொன்னார்கள். அது மட்டும் இல்லாம அதை யாரும் உருவாக்கவும் இல்லை. அது முதலில் சீனாவில் துவங்கியது, அங்கிருந்து பல நாடுகளுக்கு வந்ததுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தப்லீக் ஜமாத் மேல பழிய போட்டானுங்க. அப்ப எந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பழியை தூக்கி முஸ்லிம்கள் மீது போட்டு விடுவதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருந்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியில் என்ன செய்யறான்? அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். இறுதியிலே அவர்களுக்கு வெற்றியை தருகின்றான். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் இந்த சமுதாயத்தை என்ன செய்ய மாட்டான்? அழிவின் பக்கம் விட மாட்டான். இழுக்கான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை போய் நிறுத்தி விட மாட்டான். அப்ப இடையில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு சோதனை. அப்ப அந்த சோதனை நமக்கு மட்டுமா? இல்ல. இந்த சோதனை யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? இறை தூதர்களுக்கே நடந்திருக்கு. இறை தூதர்கள் போய் இஸ்லாத்தை சொன்ன உடனே, ஆஹா, அருமையான ஒரு கருத்தை கொண்டு வந்து விட்டீர்கள், நீங்கள் இறை தூதரா என்று உங்களுடைய வணங்குறதுக்கு மக்கள் தயாராக இல்ல. இன்னைக்கு பொய்ய சொல்றான். ஏற்கனவே நம்ம பகுதியிலே வாழ்ந்த ஒருத்தனை ஒரு 10 வருஷம் காணாம போயிட்டு திடீர்னு அவன் ஒரு மகான் என்றோ ஒரு ரிஷி என்றோ ஒரு சாமியாரோ என்று சொன்னால் அவனுடைய கால கழிவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கேயே அவர்களிடத்திலே பொய்யை சொல்லாமல், தவறான செயல்களில் ஈடுபடாமல், யாரையும் ஏமாத்தாமல் சிறந்த முறையில் 40 ஆண்டு காலம் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அவர் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லுகின்றார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா அதை ஏற்க மறுக்கிறான். ஏற்க மறுப்பதோடு விட்டாலும் பரவாயில்ல, அவரை கொல்லவும் துணிகின்றான். அப்ப நன்மையை சொல்லும் பொழுது எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத பாருங்க. அப்ப இந்த நன்மையை சொல்லும் பொழுதும் தீமையை தடுக்கும் பொழுதும் எல்லோருக்கும் வரவேற்பு கிடைத்து விடாது. மாறாக இறை தூதர்களுக்கும் இப்படித்தான் பிரச்சனைகள் நடந்தது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு பகுதியிலே மக்களுக்கு நன்மையை ஏவும் பொழுது, அங்கே ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வரும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இது உலமாக்கள் சொல்லுவார்கள், முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது திருக்குர்ஆனுக்கு தப்சீர் எழுதக்கூடியவர்களும் சொல்லுவார்கள், இந்த மக்காவில் சொல்லனா துன்பத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளான சமயத்துல சூரா யூசுப் இறக்கி வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சூரா யூசுஃபை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிக அழகான ஒரு சரிதை என்று சொல்லி காட்டுவான் அல்லாஹ் தஆலா. அது மட்டுமல்லாமல் ஒரு இறை தூதரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள நாடினால் திருக்குர்ஆனுடைய பல அத்தியாயங்களை படிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, சூரத்து பக்ராவுல தொடங்கி 2வது அத்தியாயம் 87வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஆலா வரைக்கும் எல்லா அத்தியாயங்களிலும் ஏறத்தாழ மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வசனங்கள் வந்து போயிட்டே இருக்கும். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா என்று சொல்லி 87வது அத்தியாயத்துல அது நிறைவு பெறும். அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேர் வராது. அப்ப இத்தனை அத்தியாயங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் படிச்சு நீங்க ஒரு முகப்படுத்தினாதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு முழுசா தெரிய வரும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு 10 அத்தியாயங்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லிக்காரு. அதே சூரத்துல் பக்ராவுல இருந்து சூரா ஆலா வரைக்கும், சூரத்துல் ஆலா சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஜுமாலாம் ஓதுறாங்களே அந்த அத்தியாயம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்லுவான். இடையில இப்ராஹிம் என்று ஒரு அத்தியாயம் வச்சிருந்தாலும் முழுமையான சரித்திரம் அதுல இல்ல. இப்படி யூனுஸ் என்று ஒரு அத்தியாயம் இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி முழுமையான கதை அங்க இருக்காது. ஆனா இதில் முற்றிலும் மாறுபட்டது சூரா யூசுப் 12வது அத்தியாயம்.
இந்த 12வது அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் சொன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அழகான ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரா யூசுப்ல. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யப்படுகின்றார்கள்? சொந்த சகோதரர்களால் கொல்லப்படுவதற்கு முடிவெடுக்கப்படுகின்றார். அந்த முடிவுக்கு அவங்க எடுக்கிறாங்க, அல்லாஹ் அதுக்கப்புறம் மாத்திரம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அங்கிருந்து வேற நாட்டுக்கு போய் அங்க வந்து ஒரு அடிமையாக இருந்து அங்க செய்யாத குற்றத்துக்கு ஆளாகி சிறையில எல்லாம் இருந்து இறுதியில் அவங்க என்ன செய்யறாங்க? வெற்றி பெற்று வருகின்றார்கள். ஏன் இந்த சம்பவத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த தருணத்தில் இறக்கினான் என்று சொல்லும் பொழுது அதற்கு உலமாக்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்கனவே நடந்த தூதர்களுடைய லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லல. எந்த நேரத்துல எது வேணும் என்பதை சொல்லி, தூதர்கள் என்றால் இப்படிப்பட்ட சிரமங்களுக்கு பிறகுத்தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இந்த துயரங்களை, இந்த சோதனைகளை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான் என்றுதான் அல்லாஹ் இதை வந்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் தூதர்கள் சாதாரணமாக அவர்கள் சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகப்படவில்லை. எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதுக்கு? என்ன செய்தாங்க? நன்மை தான் சொன்னாங்க. அதே பகுதியில வாழ்ந்தாங்க, நல்லவங்களா இருந்தாங்க, பொய்ய சொல்லல, ஒண்ணும் சொல்லல. அப்ப அவர்களால் வந்து அந்த தீமையை தடுக்க முடியவில்லை. அப்ப தீமையை தடுக்கும் பொழுது அவர்கள் கொல்ல முற்படுகின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது என்ன செய்யல? அவரை கொல்ல தடுக்கல, முயற்சி பண்ணல. இந்த தெய்வங்களை எல்லாம் வந்து நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர்கள் கொல்லவும் தயாராகி விடுகின்றார்கள். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவர்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய கடமையும் நன்மை ஏவி தீமையை தடுப்பதுதான். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு முயற்சி செய்த எல்லா தூதர்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இறை தூதருக்கே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களை கொண்டு என்ன செய்யறான்? மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகின்றான். அதே போலதான் நமக்கு முஸ்லிம்களாக நமக்கு ஒரு சோதனை வரும் பொழுது ஆறுதல் என்ன? இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது? அந்த சோதனைகளின் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாடும் பொழுது அவர்களுக்கு என்ன பதில் கிடைத்தது? மக்காவில் சொல்லனா துன்பத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அவங்க தான் உண்டு தன்னுடைய வேலை என்று இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. அவர்கள் இஸ்லாத்தை ஒவ்வொரு நிலைக்கு தவே தள்ளப்படுவது காரணம் என்று சொல்றீங்க. நல்ல ஒரு கேள்வி. ஒரு இந்து சகோதரர், நாங்கள் யாருமே எங்களுடைய மார்க்கத்தை பற்றி பிறருக்கு சொல்லுவதில்லை. காரணம் கேட்டார். அப்ப நான் வந்து எனக்கு தெரிந்த பதில் நான் வந்து சொன்னேன். ஒன்று வந்து யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நம்ம தமிழுடைய அந்த நாட்களில் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் விலை உயர்ந்து போயிடும். இப்ப சில சூடு தக்காளி விலை ஏறிடும். தக்காளி கிலோ வந்து விலை அதிகமா விற்கும் பொழுது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அங்க மிக குறைந்த விலையில தக்காளி கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்து நீங்க மட்டும் சமைச்சு சாப்பிடுவீங்களா? வழியில கிடைக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. சொல்லுவேன்னாரு. எதுக்கு சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன லாபம்? என்ன பாய் இவ்வளவு விலை ஏறி கிடக்குது, கம்மியா இருக்கிறது நம்ம பக்கத்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லக்கூடாதா? அதே கான்செப்ட் தான் இதுவும். நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிறதுக்குலாம் நமக்கு எதுவும் தெரியாது. அப்ப நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடியவர்களா மாறுகிறார். வடநாட்டுல இருந்து நீங்க தென்னிந்தியா வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும், மேலை நாடுகள்ல இருந்து கீழே நாடுகள் வரை எடுத்துக்கொண்டாலும், ஆப்பிரிக்காவில் எடுத்துக்கங்க, அமெரிக்காவில் எடுத்துக்கங்க, இங்கிலாந்துல எடுத்துக்கங்க, பாடகர்களாக இருந்தவர்கள் என்னென்னமோ இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க அடுத்ததான் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, 5 வேளை தொழுதுட்டு எங்கனாலும் இருக்க வேண்டியதுன்னா இருக்க மாட்டாங்க. ஏன் என்று கேட்டால் அவர்களால் இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். அதனாலதான் சஹாபாக்கள் தங்களுடைய இடத்தை விட்டு கிளம்பி சென்று என்ன செஞ்சாங்க? பரவி சென்று சொன்னார்கள் மார்க்கத்தை. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால தான் நன்மையை வந்து ஏவுதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து செய்வதை தவிர இந்த உலகத்துல எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல் கிடையாது. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளை, நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நன்மையை ஏவுதல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருந்தாலும் சைத்தான் அதை தடுத்து விடுவான். அதையும் இப்ப போய் சொல்ற, சொல்லக்கூடிய இடத்தில் சொல்லாமல் இருப்பதும் தவறுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு மௌனமா இருந்துட்டு போங்க, பேசாம இருங்க என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கின்றது. நீங்க சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். அந்த இடத்துல நீங்க சொல்லாம இருக்கிறீங்க. நீங்க சொல்லாம இருந்தா நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க? உங்களையே குற்றம் சாட்டுவார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டால்
அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், இறைவா, என்னோடு நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் வாழ்ந்தார்கள், எங்களுக்கு ஈது பெருநாள்களிலே என்ன செய்தார்கள், பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்தார்கள், ஒருபோதும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவர்கள் நமக்கு எதிராக என்ன செய்வார்கள், குற்றம் சாட்டி விடுவார்கள். ஆகவே மர்ராமின்கு முன்கரன் பல்யு கையருபி எதிகி என்ற அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு தீமையை நீங்கள் கண்டால் அதை உங்கள் கைகளால் தடுங்கள். எது தீமை? இந்த உலகத்தில் அல்லாதவர்கள் வழங்கப்படுவது அத்தனையும் தீமை. இது அநியாயம். ஒரு மனுஷனை ரோட்ல போட்டு அடிக்கிறான், ஒரு ரவுடி போட்டு அடிக்கிறானா, அது அநியாயமா இருக்கு நம்ம சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் அநியாயம் என்று சொல்லக்கூடிய நாம், ஒரு பெருங்கூட்டம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது, அதை நாம் அநியாயம் என்று சொல்லுவதில்லை. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில அதைத்தான் மிகப்பெரிய அநியாயங்கிறான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? சூரா லுக்மானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். நிச்சயமாக இணை வைப்பது என்பது மிக பெரும் அநியாயம். எவ்வளவு பெரிய அநியாயம் அது! அல்லாஹ் தான் நமக்கு உயிர் கொடுத்தான். என்னவாக நாம் இருந்தோம்? ஒன்றுமே இல்லை. உங்களுடைய தந்தையின் முதுகந்தில் இருந்து உங்களை ஒரு உயிராக ஆக்கி உங்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக நடமாட விட்டு இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய எத்தனை அத்தாட்சிகளை நாம் சுமந்து கொண்டு திரிகின்றோம். அவனுடைய காற்றை சுவாசிக்கின்றோம், அவனுடைய உணவை உண்ணுகின்றோம், அவனுடைய நீரை பருகுகின்றோம். அப்ப அவனால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டே அவனை நீங்கள் வணங்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. பரவாயில்லைன்னா வணங்க வேண்டாம் அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அதை விட்டு விட்டு நீங்கள் இன்னொன்றை போய் வணங்கினால் அந்த இறைவன் எப்படி உங்களை மன்னிப்பா? இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்து விட்டு அந்த நிறுவனத்துக்கு எதிராக செய்தாலோ, அல்லது ஒரு மனைவியை திருமணம் செய்து விட்டு அந்த மனைவிக்கு எதிராக நீங்கள் நடந்தாலோ அநியாயம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள், ஒரு இறைவனால் நீங்கள் படைக்கப்பட்டு அந்த இறைவனுடைய எல்லா வசதிகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த இறைவனுக்கு எதிராக நீங்கள் அந்த இறைவன் உங்களிடத்திலே கேட்க சொல்லியும் நீங்கள் இறைவன் அல்லாத ஒன்றிடத்திலே போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இறைவன் உங்களை எப்படி மன்னிப்பான்? ஆகவே நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளாரே நாம் செய்யக்கூடிய ஒரு பணி என்று நினைத்து விடாதீர்கள். அதுவும் நாம் செய்ய வேண்டும். அதை இஸ்லாஹ் என்று சொல்லுவோம். இஸ்லாஹ் என்று சொன்னால் சீர்திருத்த பணி. ஆனால் அழைப்பு பணி என்பது இஸ்லாத்தை விளங்காத மக்கள், இஸ்லாத்தை அறியாத மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதுதான் தீமைகளில் தடுப்பதிலே மிகப்பெரிய தீமை தடுக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த செயலை செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். நம்மால் முடிந்த அளவில் ஒரு தருணமேனும் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நடைமுறையில் நன்மையை ஏவுவது சுலபம், ஆனால் தீமையை தடுப்பது கஷ்டம். தீமையை தடுக்கும் பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நன்மையான காரியத்தை செய்யணும், முடிஞ்சா செய்யற தம்பின்றோம். அதே இடத்துல ஒரு ரவுடி தீமையை செய்யற அவரை போய் நீங்க தடுத்தீங்கன்னா அவனால் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ஸலுல் ஜிஹாது மன் கால கலிமத்து ஹக்கு ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர்னாங்க. கொடுமைக்கார அரசனுக்கு முன்னால போய் நின்றுட்டு நீ செய்யறது தவறு என்று அவனுடைய கொடுமையை சுட்டி காட்டுவதுதான் மிக சிறந்த அறப்போர், மிக சிறந்த ஜிஹாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்னால போய் நீ செய்வது அநியாயம் என்று சொல்லுவது என்பது எப்படி ஒரு சிறந்த ஜிஹாதாக இருக்கிறது என்று சொன்னால், இது தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தீமையை தடுப்பதனால என்ன ஆகும்? நாமும் சில சந்தர்ப்பங்கள்ல சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுவோம். அதுவும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் பாவங்களிலே மிக பெரும் பாவமாக இருக்கின்றது. அந்த பாவத்தை செய்யக்கூடிய நம்முடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மறுமையிலே நரகத்திற்கு செல்லுவதிலிருந்து பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு கஷ்டம் என்று சொன்னால் நாம் உதவக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் அதை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அவர்களை நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு யூத சிறுவன் இருந்தான். அந்த யூத சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க போனாங்க. பிரபல்யமான ஒரு ஹதீஸ். அதுல என்ன சொல்லி காட்டுறாங்க? அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த யூத சிறுவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சென்ற பொழுது அவருடைய பக்கத்திலே அமர்ந்து அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறிவிட்டு சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். பாருங்க, உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இன்னைக்கு நாங்க லட்சக்கணக்கான பேர் ரத்தத்தை கொடுக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரத்தம் கொடுக்கின்றோம். இந்த ரத்தத்தை கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் நாம் மார்க்கத்தை சொல்ல தவறிவிட்டோம்.
அந்த நேரத்தில் இல்லை என்றாலும் அதற்கு பிறகு அவர்களிடத்திலே வந்து சென்று, உங்களுக்கு ரத்தத்தை கொடுக்க வைத்தவன் யார்? எனக்கு இந்த ரத்தத்தை, என் ரத்தத்தை ஒரு சொட்டு எடுத்தா நான் செத்துருவேன்னா உங்களுக்கு தருவேனா? என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்தா நான் செத்துருவேன்னு சொன்னா என் உடம்புல ரத்தத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டேன். அப்ப குறைஞ்ச ரத்தம் எடுக்கக்கூடிய வகையில் என்னை படைத்தவன் யார்? அந்த ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தவன் யார்? அவனை நீங்கள் வணங்க கூடாதா என்று அவர்களிடத்தில் நாம் சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில நாம் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் என்று கேட்டால், இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லாத அந்த யூத சிறுவனிடத்திலே சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஆனால் அந்த சிறுவனும் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையோ யூதராக இருக்கின்றார். யூதராக இருந்தாலும் அவர் இஸ்லாத்தின் மீது கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய மரியாதையும் வைத்திருந்த நபர். ஆனாலும் யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹ் என்று அழைக்க மாட்டார். என்ன ரசூலுல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்று அர்த்தம். அவன் என்ன கூப்பிடுவாங்க? அபுல் காசிம்னு கூப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசிம் என்று ஒரு குழந்தை இருந்து பிறந்து மௌத்தா போயிடுது. அப்ப அபுல் காசிம், காசிமின் தந்தையே என்றுதான் யூதர்கள் அழைப்பார்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சிறுவனிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான். தந்தையோ அபுல் காசிம் கூறுவதை ஏற்றுக்கொள் என்று அனுமதி கொடுத்தார். தந்தை என்ன செய்தார்? மகனுக்கு அனுமதி கொடுக்கிறார். உடனே அந்த சிறுவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறி அவன் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டான். அதற்கு அடுத்து அவன் மௌத்தாவும் ஆகிவிட்டான். அப்ப இணை வைத்த நிலையிலே நரகத்திற்கு செல்லுவதை விட அல்லாஹ்விற்கு வந்து ஒருமைப்படுத்தி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு செல்லுவது சிறந்ததல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிகளை சந்திக்க போகும் பொழுது அவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே இது மிக பெரும் ஒரு தீமையிலிருந்து ஒரு சமுதாயத்தை தடுப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏன் என்று கேட்டால், அந்த இடத்துல போய் நான் எப்படி சொல்றது அப்படி என்று நமக்கு ஒரு சங்கோஜமாக இருக்கும். ஏன் என்று கேட்டால், இதுதான் ஷைத்தான். ஷைத்தான் வந்து நன்மையை செய்வதை தடுத்து விடுவான். தீய காரியத்தை செய்ய வைக்கிறது மட்டும்தான் ஷைத்தானுடைய வேலை. அப்படி கிடையாது. நல்ல காரியங்கள் செய்வதை தள்ளி போடுறது, நல்ல காரியங்கள் செய்யறதை வந்து தடுக்கிறது, நல்ல காரியங்கள் வந்து வெக்கப்பட்டு செய்யாம விட்டுறது. ஒரு இடத்துல தொழுகைக்குரிய நேரமே வந்துருச்சு, அந்த இடத்துல தொழுதா என்ன, நாம வெக்கப்பட்டு தொழ மாட்டோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, ரயில போயிட்டு இருக்கீங்க, தொழுகைக்குரிய நேரம் வந்துச்சுன்னா கையில ஒரு நியூஸ் விரிச்சு போட்டு தொழுதுட்டு போக வேண்டியதானே? அது தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம் தானே. அப்படி தொழுதாதானே அது தொழுகைன்னா என்னன்னு உங்க பக்கத்துல இருக்குங்கப்பா, என்ன பை செஞ்சீங்க? தொழுதேன். இதுதான் தொழுகையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா, இப்ப சமீபத்துல ஒரு பிரபல்யமான ஒரு இந்த சினிமாவில சண்டை பயிற்சியாளர், சினிமாவில சண்டை பயிற்சியாளரா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருடைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஜாகுவாரா தங்கமா அவரா எனக்கு தெரியல, சரியா பேர் ஞாபகம். அவர் வந்து இப்ப 70-72 வயசுல நல்லா திடகாத்திரமா இருக்கிறார். அப்ப அவர் சில பயிற்சிகளை சொல்லி கொடுக்கிறார். இது இப்படி செஞ்சா உடலுக்கு நல்லது, செஞ்சா உடல் நல்லது சொல்லி நம்ம அத்தையாத்து இருப்பு முறை உட்கார்ந்து காமிக்கிறார். நம்ம அத்தையாத்துல டெய்லி 5 வேளை உட்கார்றோம். இதை உட்கார்ந்து காட்டி இப்படி நீங்க உட்காருங்க, உங்களுக்கு எல்லாம் ஜீரணம் ஆயிடும், தர்காவெல்லாம் இப்படிதான் உட்காருவாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு 70-72 வயசு மதிப்புள்ள ஒருத்தர் இஸ்லாமிய சமுதாயத்தோடு இணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நெருக்கமாக பல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவருக்கு பக்கத்துல யாராவது ஒரு முஸ்லீம் தொழுது இருந்தான்னு சொன்னா, தொழுகையில் இப்படி உட்காருவார்கள் முஸ்லிம்னு அவர் சொல்லுவார். அவர் கூட வாழக்கூடிய முஸ்லிம்கள் தொழுகைக்குரிய நேரத்துல தொழுது இருந்தா அவர் பார்த்து இருப்பாரு. அவர் பார்த்தது எங்க? தர்காவுல. அவர் தர்காவுல மட்டும்தான் பார்த்திருக்கிறார். அப்ப இப்படித்தான் நாம் இஸ்லாத்தை பிறருக்கு விளங்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இதை விட கொடுமையை நாம் என்ன சொல்ல வேண்டும்? அப்ப தமிழ்நாட்டிலேயே பிறந்து 70 ஆண்டு காலம் வாழ்ந்த நம்முடைய ஒரு சகோதரருக்கு, நம்முடைய தொப்புள் கூடிய உறவினருக்கு தொழுகையில் நாம் எவ்வாறு அமருகிறோம் என்பதை கூட அவர்களுக்கு நாம் காட்டவில்லை. காரணம் என்ன? அவங்க முன்னால தொழுவதற்கு நம்ம வந்து வெக்கப்படுறது. இதே நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு வெக்கப்படுவதில்லை. தண்ணி அடிச்சு ரோட்ல ஆட்டம் போடுறதுல இருந்து அவங்க வெக்கப்படுறது கிடையாது. இதுதான் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் என தருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த மார்க்கத்தை நாம் பிறருக்கு சொல்லுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம வந்து வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படுவோமேயானால் நன்மையை ஏவி தீமையை தடுத்த கூட்டத்தாராக நாம் ஆக முடியாது. வெற்றியாளர்களில் ஒருவராக நாம் ஆக முடியாது. வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் சில தகுதிகள் இருக்க வேண்டும். அந்த தகுதிகளில் ஒன்றுதான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை தடுப்பதிலும் இஸ்லாமிய மக்கள் வந்து முதலிடம் வகிக்க வேண்டும். அது மதுவாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், சூதாக இருக்கட்டும், திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற தீமைகளாக இருக்கட்டும். இந்த தீமை எங்கே நடந்தாலும் அதை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட வேண்டும். அது தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் இது போன்ற தவறை செய்தால் அவனை பிடித்து என்ன செய்யணும்? காவல்துறையில ஒப்படைக்கணும்.
விபச்சாரமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், வரதட்சணையாக இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீமையான காரியத்தை ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு சொன்னா அவனை பிடிச்சி என்ன செய்யணும்? காவல்துறையில போய் ஒப்படைக்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க அவன் ஒரு முஸ்லீம் என்று பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய தவறு செய்தவர்கள் ஆகி விடுவீர்கள். ஆகவே நம்முடைய வணக்க வழிபாடுகள்ல நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயல்கள் மட்டும்தான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டுக் கொடுத்த வழிமுறை. அப்படி என்று நாம நினைக்க கூடாது. ஏன் என்று கேட்டால், ஒரு சமுதாயம் எப்படி தங்களை திருத்தி கொண்டது என்பதற்கு சஹாபாக்கள் ஒரு அழகான முன்மாதிரியாக இருக்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து கூறுவதற்கு முன் பல கோத்திரங்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவர் மற்றவர்களை அடிமை செய்து வைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாக மாறினார்கள். எப்படி மாறினார்கள்? இஸ்லாம் என்ற ஒரு குடைக்குள் வந்து விட்டால் எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலைக்கு வந்தார்கள். இது மிகப்பெரிய தீமையை தடுக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இன்று இஸ்லாத்தை விட்டுவிட்டு நீங்கள் உலக நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தீண்டாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய தீமை! ஒரு மனுஷனா ஒருத்தனை மதிக்கலன்னு சொன்னா, இதை விட தீமை என்னங்க இருக்கு உலகத்துல? தீண்டாமை என்பது என்ன? ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்? பிறப்பால் தன்னை உயர்ந்தவனாக கருதுகின்றான். நான் பிறப்பால் நான் உயர்ந்தவன், நீ பிறப்பால் தாழ்ந்தவன் என்று சொல்லி காட்டுகின்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு தீமை! அப்ப இந்த தீமைக்கு எதிராக குறைந்தபட்சம் போராடக்கூடியவர்களாக யார் இருக்கின்றார்கள்? காபிர்கள் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இதற்கெல்லாம் போனாலும் இறைவனும் இல்லை என்று சொல்லுகிறார். இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் காபிர். அப்ப இறை மறுப்பு கொள்கையில் இருந்து கொண்டு அவர்கள் இதை ஒருமைப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். ஆனாலும் அவர்களால் முழுமையாக அதில் வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன? ஆனால் இஸ்லாம் அதில் என்ன செய்து விட்டது? இஸ்லாம் அந்த அரபுலகத்திலே எடுத்து சொல்லப்பட்ட சில ஆண்டுகளிலேயே இந்த தீண்டாமையிலிருந்து வெற்றி பெற்று விட்டது. தீண்டாமையில என்ன செஞ்சிருச்சு? வெற்றி பெற்று விட்டது. இன்றளவும் உங்களுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிறைய அறிஞர் அண்ணா கூட சொல்லுவாரு, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு கண்ணியம் கிடைத்து விடும். காலையில் என்னமோ அழைத்து மாலையில பாய் என்று அழைப்பாய் ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. அவர் அறிஞர் அண்ணா சொன்னார்னு சொல்லி, காலையில் உன்னை ஓய் என்று அழைத்தவன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பாய் என்று அழைப்பான், அப்படி என்று சொன்னாங்க. அப்ப அந்த அளவிற்கு ஒரு நாளிலேயே உங்களுடைய ஒட்டுமொத்த தீண்டாமையும் இல்லாமல் ஆக்கக்கூடியது இஸ்லாம். அப்ப இந்த நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் என்னவாக மாறினாலும் உங்களுடைய ஜாதியிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. ஆனால் இஸ்லாத்திற்கு வந்தால் உங்களுடைய ஜாதியிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபட முடியும். பிறப்பில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் இதை எடுத்து சொல்லத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அதை முற்றிலும் எடுத்து சொல்லுவதற்கு நாம தகுதியானவர்கள். அப்ப அந்த சகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு சமுதாயம் ஒரு முன்மாதிரியாக நமக்கு இருக்கின்றது. அந்த தலைமுறையிலேயே அவர்கள் அடிமை தலையை முடிந்த அளவு அவர்கள் ஒழித்து கட்டினார்கள். தீண்டாமை என்ற ஒன்று இல்லாமல் ஆக்கினார்கள். அப்போ தீமை என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே தீண்டாமை மிகப்பெரிய ஒரு தீமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது இன்றளவும் மறைமுகமாக சில இடங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இதை தீர்க்கக்கூடிய மருந்து என்னவென்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். அப்ப பெரியார் கூட சொன்னார்னு சொல்லுவாங்க. என்னது? ஜாதி, ஒதி, மதம், இனபேதம் அழிவதற்கு இஸ்லாம் ஒன்றே தீர்வு என்று சொன்னார்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அளவிற்கு அவரும் முழுமையான குரானை எல்லாம் அவர் படிக்கல. பெரியாருக்கெல்லாம் குரானை கொண்டு போய் கொடுத்து ஹதீசுகளை முறையா சொல்லியிருந்தா அவர் இஸ்லாத்தை விளங்கி இருப்பார். அவருக்கு யாரும் முறையாக கொண்டு போய் கொடுக்காதனால அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயம் தங்கள் எல்லோரும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு தீண்டாமை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமுதாய தீமையிலிருந்து ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாத்தார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவுகின்றது. அப்ப உலகம் முழுவதும் பரவக்கூடிய இஸ்லாம் இந்த ஜாதியில் இருந்தும் இன பேதங்களில் இருந்தும் பிறப்பில் வேற்றுமை என்று சொல்லக்கூடிய தீமையில் இருந்தும் முற்றிலுமாக மாறுபட்டு இன்றளவும் ஒரே சமுதாயமாக ஒரே உம்மத்தாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னதை அதை அழகான முறையில் செயல்படுத்திய அந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயல்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு உள்ளாரே, மார்க்கத்திற்கு உள்ளாரே, மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கருத்து சொல்லும் பொழுது மக்கள் கருத்து வேற்றுமையினால் பிரிந்து போவதை பார்க்கின்றோம். அவர்கள் மத்தியிலே ஒரு வேறுபாடு ஏற்படுவதை பார்க்கின்றோம். இப்படித்தான் சஹாபாக்கள் தீமையை தடுத்தார்களா? ஒரு தீமையை தடுப்பதற்கு ஒரு முஸ்லிம் தன்னை பிரித்து காட்ட வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று நான் படித்து காட்டினேன். ஒரு தீமையை நீங்கள் கண்டால் அதை கையால் தடை செய்யுங்கள். அதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவால் தடுங்கள். அதற்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் மனதால் அதை வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். நீங்கள் மனதால் வெறுப்பது என்பது ஈமானின் கடைநிலை, ஒரு பலவீனமான நிலை. குறைந்தபட்சம் ஒரு மூமினிடத்தில் இது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த போதனையை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கேள்விப்பட்ட அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு எந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க என்பதை முஸ்லிம்ல 78வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வரலாற்று சம்பவம் நிகழ்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு ஒரு பெருநாள் தொழுகையில மர்வான் பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார்? பெருநாள் தொழுகையை முதலில் உரை நிகழ்த்துவதற்கு முன் அவர் தொழுது விடுகிறார். இல்ல, உரை நிகழ்த்தி தொழுவது ஜும்மா இல்லையா? அதே மாதிரி ஜும்மாவை போலவே பெருநாள் தொழுகை தொழுக வைக்கிறார். அப்போது ஒரு நபர் எழுந்திருக்கிறார். அங்கே எழுந்திருத்து சொல்லுகிறார், அவரை நோக்கி, சொற்பொழிவிற்கு முன் தொழுகை தொழ வேண்டும், இதுதான் பெருநாள் தொழுகை என்று கூறுகிறார். நீங்க முதல்ல தொழுதுறணும், அப்புறம்தான் குத்பாவை நிகழ்த்தணும், இதுதான் பெருநாள் தொழுகைன்னு சொல்றாரு. இது எப்ப நிகழுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இது நிகழ்கின்றது. இதை நிகழ வைப்பவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு இவரும் ஒரு தாபி தான், சஹாபிகள் கிடையாது. இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அப்போ அந்த தலைமுறையை தாபியின்கள் என்று சொல்லுவோம். அப்போ அந்த தாபியாக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மர்வான் பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாஷிம் குலத்திலிருந்து வந்த ஒருத்தர் தான். அப்ப அவர் என்ன செய்யறாரு, உடனே பெருநாள் தொழுகையில இவ்வாறு சொன்ன உடனே ஒரு சஹாபி, ஒரு தாபி எஞ்சி சொல்லுகிறார், சொற்பொழிவுக்கு முன்னதாகத்தான் தொழ வேண்டும், அதுதான் பெருநாள் தொழுகை என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த நடைமுறை கைவிடப்பட்டு விட்டது. அப்ப அந்த காலத்துல அந்த ஹதீஸ் தெரியாம மக்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜும்மாவை போலவே பெருநாள் தொழுது இருக்கிறாங்க. முதல்ல குத்பாவை ஓதி அதற்கு பிறகு பெருநாள் தொழ வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் ஏந்திரிச்சு சொல்றாரு, இப்படி செய்யக்கூடாது, முதல்ல நீங்க தொழுகையைத்தான் தொழுகணும், அதுக்கப்புறம் தான் நீங்க குத்பா ஓதணும், இதுதான் பெருநாள் தொழுகைக்கு உள்ள முறை என்று சொல்லுகிறார். இதுல சம்பவம் என்னன்னு சொன்னா, அந்த சபையில அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர் ஒரு சஹாபி. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒண்ணும் சொல்லல. இந்த நபர் எழுந்திருத்து சொன்ன உடனே அதை கேட்ட அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்துல சொன்னார்கள், இதோ இந்த மனிதர் தன் கடமையை நிறைவேற்றி விட்டார், இதோ இந்த மனிதர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்ன உடனே அதற்கு பிறகு அந்த செய்தி மக்களுக்கு தெரிய அவர்கள் இவரும் எழுந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கின்றேன், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி என்று இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்தும் அந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அந்த அரச பரம்பரையில் இருக்கிறவங்க தொழ வைப்பாங்க. அப்ப அந்த தொலை வைக்கும் பொழுது ஒருவர் எழுந்து சொன்னதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதுதான் அழகான நடைமுறை, இவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றியவர் என்று சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு அந்த ஹதீஸையும் என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில எடுத்து சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் பெருநாளுடைய தொழுகைக்கு மீண்டும் அவர்கள் முதலில் தொலை வைத்து பிறகு குத்துபா முறை உலகம் முழுவதும் பரவலாக்கப்பட்டது. அந்த ஒரு சம்பவம் நிகழவில்லை என்று சொன்னால் இன்றளவும் அது மறக்கடிக்கப்பட்டு என்னவாயிருக்கும், ஜும்மா மாதிரி அந்த குத்பாவுடைய நாளும் ஆகியிருக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் அங்கே தவறு நடந்தாலும் அந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டும். ஒரு ஜமாத் ஒருத்தர் ஒரு ஜும்மா குத்பா தப்பா ஒண்ணு சொல்றாருன்னு சொன்னா அது பின்னால சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த இடத்திலே சொல்லணும். அந்த இடத்திலே சொன்னாதான் எல்லா மக்களுக்கும் அது தெரிய வரும். அப்போ இதுதான் மர்ராமின் குறும் பள்ளி கையறுபி எதுகு என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் அங்க சொல்லணும். உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அங்கே சொல்லிட்டு நாமளும் அங்க இருக்கணுமா? நீங்கள் அங்கதான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜமாத், நீங்கள் முஸ்லீம். அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அங்கதான் இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்யல, இவங்க இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமா தொழுறாங்க, வாங்க நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்ச மாதிரி தொழ தனி ஜமாத்தை காணல. அப்ப இப்படி நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. தீமையை தடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு முன்மாதிரியோ, அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லில் இருந்து ஒரு நன்மையை ஏவுவதற்கும் ஒரு தீமையை தடுப்பதற்கும் இந்த தூதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். இந்த தூதர்களுடைய செயல்கள், தூதர்கள் முன்மாதிரி கிடையாது, தூதர்களுடைய செயல்கள், சஹாபாக்களுடைய செயல்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவாயா. பெரிய உலமாக்கள் பேசுறாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நம்ம இருக்க வேண்டாம். நமக்கு தெரிந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டும். எடுத்து சொன்னால் அது நாளடைவில் என்ன செய்யும்,
நன்மை வந்து பயக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு தெரிந்த முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு சொல்லத்தான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து உதாரணத்துக்கு பெரியார் தாசனாக இருந்தாரு, மௌத்தா போயிட்டாரு அப்துல்லா, அவர் கூட வந்து சொல்லுவார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால் அபுதாபிக்கு வந்திருக்கிறார். அபுதாபியில இருந்த அவருடைய நண்பர் வந்து சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்லாம போனா யாருக்கும் பிரச்சனை இல்லை. இவர் சொன்ன அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க கடவுள் இருந்தா நீங்க என்ன கடவுளுக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை அவரை போட்டு குறைஞ்சிருக்குது 9 வருஷம். 9 வருஷம் அவர் சொல்றாரு. அந்த வார்த்தை அன்னையில இருந்து அவர் மறக்கவே இல்லையா. கடவுள் இல்ல கடவுள் நம்ம சொல்றோம், ஒருவேளை கடவுள் இருந்தா. இதே கேள்வியை தான் பெரியார்ட்டையும் வந்து கேட்டான். பெரியார் என்ன சொன்னாரு, கடவுள் இல்ல கடவுள் என்ன சொல்றியப்பா, கடவுள் கேட்டா அன்றிலிருந்து கடவுள் இருக்கிறார் என்று நான் பிரச்சாரம் செய்வேன் சொல்லிட்டு போயிட்டார். அவருடைய நேர்மையாளர் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அந்த மாதிரி நாம சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும், எந்த ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சொன்ன உடனே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடும். சொன்ன வந்து மக்கள் திருந்திருவாங்க. மது அருந்தாதேன்னு சொன்னா குடிகாரன் உடனே திருந்திருவானா? அப்போ ஒரு மது அருந்தக்கூடிய ஒருவன் திருந்தி வருவதற்கு எப்படி ஒரு காலகட்டம் தேவைப்படுகின்றதோ, அப்படி ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளில் இருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் போராட வேண்டும். நாம வந்து பாக்குறோம், சமுதாயத்துல எத்தனையோ தலைவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலேயே சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை எதிர்த்து போராடி இருக்கின்றார்கள். உடன்கட்டை ஏறுதல் ஒரு நாள்ல முடிவுக்கு வந்துச்சா? அது எவ்வளவு பாடுபட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாடுபட்டால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், தீமைகளை வந்து தடுக்க முடியும். ஆகவே சகாபாக்கள் அப்படித்தான் பாடுபட்டார்கள். நாமளும் அப்படி பாடுபடுவதற்கு தயாராக இருந்தால்தான் தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் வந்து மாற முடியும். ஆகவே அந்த சகாபாக்கள் அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல் மூமினீன வல் மூமினாத் பாதுஹும் அவுலியாஉ பாத் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு இலக்கணமாக வாழ்ந்தார். ஒரு வசனத்திற்கு ஒரு இலக்கணமாக வாழ வேண்டும். அப்படித்தான் அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள். எப்படி அவர்கள் வந்து யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவுவதோடு மட்டுமல்லாமல் தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ ஒருவர் மற்றவருக்கு தீமையை தடுக்கக்கூடியவன் தான் ஒரு தோழன், உயிர் தோழன் என்று சொன்னால் நன்மையை மட்டும் சொன்னா பத்தாது, தீமையிலிருந்து தடுக்கணும். நமக்கு நல்லா தெரியுது நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறாங்க, நரகத்துக்குரிய காரியத்தை செய்யறாங்க, அவங்க செஞ்சுட்டு போகட்டும், நம்ம விட்டா நம்ம எப்படி தோழர்களாக முடியும்? அதை நாம சொல்லணும், முடிந்த அளவு நம்ம வந்து தடுக்கணும். அப்ப தீமைகளை தடுப்பது என்பது வாழ்நாள் முழுவதும் நாம செய்தாலும் இது முற்றுப்பெறாத ஒன்று. ஏன்னு கேட்டா இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் புது புது தீமைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. தீமைகள் வேறு வேறு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீமைகளை வந்து சரியான முறையில நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு வந்து ஆளாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா தீமையை வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களில ஒரு சமுதாயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காட்டுவாங்க. நன்மைகளை மட்டும் செய்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்ததுன்னு சொன்னா, தீமையை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தன்னுடைய பார்வைக்கு தெரிந்த பிறகு தடுக்காமல் இருந்தார்கள் சொன்னா அவருடைய நிலை மிக மோசமானது. அவர்களும் இவர்களும் ஒரே நேரத்தில் அழிக்கப்படுவார்கள். அது ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதை நம்ம பார்ப்போம் கடைசியா. அப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டா, தீமையை தடுப்பது என்பது ஒரு நன்மையான காரியம். அதை முதல்ல நம்ம வந்து விளங்கிக்கணும். தீமையை தடுப்பது நன்மையான காரியம். எப்படி நாம தொழுகிறோம், இது ஒரு நன்மையா, ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை கொண்டு வந்து இணைக்கிறாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு காலையில் தினமும் தனது உடலின் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகுங்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும். இது உங்கள் மீது கடமைன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உடல்ல எத்தனை மூட்டு இருக்குது என்ன முடியுமா? இங்க பாருங்க, எவ்வளவு மூட்டுகள் இருக்கின்றன. கையை வந்து இப்படி வந்து நம்ம பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கிறோம். இந்த கையை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கையில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு நாம் இறைவனுக்கு என்ன செய்யணும்? தர்மம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்தி தர்மம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொருவரும் ஒரு காலையில், அதாவது தினமும் என்று அர்த்தம், காலையில எழுந்திரிச்சு நீங்க என்ன செய்யணும்? உடலின் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்யணும். இது உங்கள் மீது கடமை என்று சொன்னால், கைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதுல வந்து 27 எலும்பு இருக்கு ஒரு கையில. இது வந்து 30 எலும்புகள் வரைக்கும் எண்ணப்படுகின்றது. ஒரு சிலர் ரெண்டையும் சேர்த்து ஒரு எலும்பா கணிக்கிறாங்க, ஒரு சிலர் 29 எலும்புன்னு சொல்றாங்க. அப்ப ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 16 மூட்டுகளை கொண்டதாக இருக்கின்றது ஒரு கை. இந்த 16 மூட்டுகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? 16 தர்மம் செய்யணும். நீங்க இன்னும் இந்த உடல் இருக்கக்கூடிய மூட்டுகளை நீங்கள் எண்ணுனீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த உடம்புல எத்தனை இருக்குது? குழந்தை பிறக்கும் போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். அது குழந்தை வளர 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 206 எலும்புகளாக முடிவு பெற்றிருக்கு. அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாயின் வயிற்றில் வளர்ந்து இருப்பதற்கும், பிறந்தவுடன் தன்னுடைய காலை தூக்கி வாயில வைப்பதற்கு, காலத்துக்கு வாயில வைக்கும் குழந்தை பார்த்திருக்கீங்களா?
பிறந்த குழந்தை என்ன செய்யும்? இப்ப நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியாது, இழுத்து வச்சா கூட கஷ்டம். காலின் கட்ட விரல தூக்கி வாயில வைக்கும் குழந்தை. அப்ப அவ்வளவுதான் காலுடைய சைஸ் சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது வந்து வளருது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா உடல்ல வந்து வயிற்றுக்குள்ளார இருக்கிறத வச்சிருக்கிறான். வெளியேறுவதற்காக பல எலும்புகளை கொண்ட ஒரு சதை பிண்டமா வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பல எலும்புகள்லாம் சேர்ந்து சேர்ந்து 4 எலும்பு ஒண்ணாயிடுது, 3 எலும்பு ஒண்ணாயிட்டு இந்த 300 சில்லற எலும்புகளும் கடைசியில 206க்கு வந்து குறையுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படி இருக்கக்கூடிய 206 எலும்புகளுக்கும் 2 எலும்பு சேரக்கூடிய இடம் ஒரு மூட்டு. 2 எலும்பு சேர்ந்தா அதுக்கு பேர் ஒரு மூட்டு. நம்ம கை கால் மூட்டுன்னு சொல்றோம். அந்த விரல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஏறத்தாழ 16 மூட்டுகள் இருக்குன்னு சொல்லி எண்ணுங்க. 1, 2 தஸ்பீஹ்ன்றோம்ல. அப்ப இப்படி வந்து இந்த மூட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தர்மம் செய்வது உங்கள் மீது கடமையாகும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு சொல்லும் தர்மமாகும். அட இவ்வளவு மூட்டுக்கும் தர்மம் பண்றதா, என்கிட்ட எது காசு பணம்? உடனே பயம் வந்துரும் மனுஷனுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு சொல்லும் தர்மமாகும். என்ன இறைவனை துதிக்கக்கூடிய சொல்லு? சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லும் பொழுது தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த மூட்டுக்கெல்லாம் நீங்க தர்மம் பண்ணவங்களா ஆயிடுறீங்க. அது மட்டுமல்லாம ஒவ்வொரு புகழும் அல்லாஹ்வுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க. ஒரு நாள் எத்தனை முறை சொல்றோம். இதெல்லாம் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய உறுதிமொழி இருக்கின்றது அல்லவா? இதுவும் ஒரு தர்மமாகும். அப்ப சுப்ஹானல்லாஹ் ஒரு தர்மம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தர்மம், இன்னும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறீங்களே அதுவும் தர்மமே ஆகும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம். இதுவும் ஒரு தர்மம் தான். சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, நன்மையை ஏவுவதும் தர்மமே. அப்ப நீங்க உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்வது கடமைன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அப்ப கடமை நிறைவேறணும்னா நான் கண்டிப்பா தர்மம் பண்ணியே ஆகணும். தர்மம் பண்ண முடியாட்டி குறைந்தபட்சம் என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும். இதோட முடிஞ்சிடாம நீங்க நன்மையை ஏவணும். நன்மையை ஏவுனா அதுவும் தர்மமே. தீமைகளை தடுப்பது அதுவும் தர்மமேங்கிறாங்க. அப்ப அதுவும் தர்மம், இதுவும் தர்மம். ஆகவே நீங்கள் கடமையான ஒரு தர்மத்தை இப்படி நீங்கள் செய்து நிறைவேற்றுங்கள். இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்திலே ஒரு 2 ரக்காத் தொழுவது அதற்கு வந்து சமமாக அமையும். இதெல்லாம் வந்து செய்ய முடியாட்டியும் நீங்க என்ன செய்யணும்? காலையில அந்த ஒரு சூரியன் உதித்து வந்த பிறகு ஒரு 7, 7:30 மணிக்கு பிறகு இருந்து நீங்க ஒரு 11 மணி வரைக்கும் முற்பகல் நூன் என்று சொல்றோமே. எப்போ வரைக்கும் வந்து நூனா நம்ம வந்து கருதுவோம்? உங்களுக்கு மதியம் என்பதற்கு முன்னால் வருவது முற்பகல். பகல் வேளைக்கு முன்னால் இருக்கிறது முற்பகல். அப்ப அந்த முற்பகல் வேளையில 2 ரக்காத் தொழுவதை லுஹாவுடைய தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. இது நம்முடைய மூட்டுக்குரிய தர்மம் என்று சுருக்கமாக சொல்லப்படுவது நாம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். இப்ப இந்த ஹதீஸ்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. உங்களில் ஒவ்வொருவரும் காலையில் உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தமது உடலின் ஒவ்வொரு மூட்டுக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும். இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் தர்மமாகும். அல்லாஹ்வை புகழும் ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹும் தர்மமாகும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொன்றும் தர்மமாகும். அதே போல அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹ் அக்பரும் தர்மமே ஆகும். நல்லதை ஏவுவதும் தர்மமே ஆகும். தீமையை தடுப்பதும் தர்மமே ஆகும். இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் வேளையிலே 2 ரக்காத் தொழுவது அதை விட சமமாக அல்லது அதற்கு பகரமாக அமையும். ஆகவே மூட்டுக்கு தர்மம் செய்வது கடமை. ஆகவே இதில் நீங்கள் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக செய்தால்தான் நம்முடைய கடமை விலகும் என்று சொல்லும் பொழுது முடிந்தவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளலாம், முடிந்தவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொள்ளலாம், முடிந்தவர்கள் பொருளாகவே தர்மம் செய்து கொள்ளலாம், முடியாதவர்கள் 2 வேளை தொழுது முடிந்தால் எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம். இதுதான் இஸ்லாத்தில் உள்ள சிறப்பு. ஏன்னு கேட்டா எத்தனையோ விஷயங்கள் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் என்று இருந்தாலும் பலர் அதை ஒன்றாக செய்யக்கூடியதை பார்க்கின்றோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த அருள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே இதில் நாம் எதை செய்தாலும் இது குறிப்பாக நாம் சிந்திக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுப்பது தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நம்முடைய மூட்டுக்கு நாம் தர்மம் செய்வது நம்முடைய கடமை என்று சொன்னா என்னுடைய கடமையை நிறைவேறுவதற்காக வேணும் நான் என்ன செய்யணும்? தீமையை தடுப்பதற்கு முற்பட வேண்டும். இவ்வாறு தீமையை தடை செய்ய நாம் முற்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இறை தூதர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனே பாதுகாவலனாக இருந்தான். எதிரிகள் சூழ்ந்து கொண்டாலும் அல்லது மீன் வைத்து சென்று விட்டாலும் நெருப்பிலை தூக்கி போடப்பட்டாலும் அல்லது கடலுக்கு குறுக்கே நின்றாலும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். யாரை? நன்மை ஏவி தீமையை தடுத்த இறை தூதர்களை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்தானோ அதே போல நமக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் ஒரு காலடி எடுத்து வைத்து விட்டால் அல்லாஹ் உடனே சில மலக்குகளை என்ன செய்வான்? உங்களோடு அனுப்பி வைத்து விடுவான். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் என்று கேட்டால் தீமையை பார்த்து கொண்டு இருந்தா மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மூமின்களுடைய தாய்
ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை நடுக்கத்தோடு என்னிடத்திலே வந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், வைலுலில் அரப், வைலுலில் அரப் என்று சொன்னார். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணமாக அரபிகளுக்கு கேடு நேரவிருக்கின்றது, அரபிகளுக்கு கேடு நேரவிருக்கின்றது என்று சொன்னார்கள். இன்று யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய தடை சுவர் இந்த அளவிற்கு திறக்கப்பட்டு விட்டது என்று இவ்வாறு காட்டினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வளைத்து காட்டி இந்த அளவிற்கு அது திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். உடனே நான், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மிடையே நல்லவர்கள் இருக்க நாம் அழிந்து போவோமா? அவங்க கேக்குறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, மூமின்களுடைய தாய் ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுக்கத்தோடு வர்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அரபிகளுக்கு கேடுதான், அவர்களுக்கு மிகப்பெரிய தீமை வரவிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிடத்திலே தீமைகள் பெருகிவிட்டது. தீமைகள் பெருகினால் என்ன ஆயிடும்? அல்லாஹ்விடத்திலிருந்து அழிவு ஏற்பட்டு விடும். இவர்கள் செய்த இந்த தீமையின் காரணமாக யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருடைய அந்த சுவர் இந்த அளவிற்கு திறக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லும் பொழுது உடனே நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மிடையே நல்லவர்கள் இருக்க நாம் அழிந்து விடுவோமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஆம், தீமைகள் பெருகிவிட்டால் நல்லவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரில இடம்பெற்றக்கூடிய 3346வது ஹதீஸ்ல பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவனும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி நடப்பவனுக்கும் உள்ள உவமை ஒரு சமுதாயத்தை போன்றவதாகும். நான் சுட்டி காட்டினேன் அந்த மாதிரி. அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன், இன்னொரு கூட்டம் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படல. இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ரெண்டு பேரும் ஒரு கப்பல்ல பயணம் போறாங்க. ஒரு கப்பல்ல மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க மேல தண்ணி எடுத்துட்டு போறது சிரமமா கருதும் பொழுது இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப கீழே இருக்கிறவங்க ஒரு துளையிட்டு தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது மேலே உள்ளவர்கள் அவர்களை தடுக்கவில்லை. அவர்கள் அந்த தீமையை தடுக்காத காரணத்தினால் கப்பல் மூழ்கி இவர்களும் சாவார்கள், அவர்களும் சாவார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் தீமை நடக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க தடுக்கலன்னு சொன்னா அவர்கள் அழிவதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து நாமும் அழிந்து போவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்தியை புகாரில் நாம பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களுக்கு சிறந்த ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத் ஆல இம்ரான் 110வது வசனத்திலே குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாசி தஅமுரூன பில் மாரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ் என்று சொல்லி நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்திற்கு நற்செய்தியை சொல்லுகின்றான். ஆகவே தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களில் நாம் அழகான ஒரு முன்மாதிரியாக திகழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய முயற்சிகளை எளிமையாக்கி நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி தீமைகளை தடுக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாகுரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.